டேய் எங்க பாரு. என்னம்மா? இந்த சட்டையை நான் எத்தனையோ தடவை தோச்சிட்டேன். கரை போகவே மாட்டேங்குது. உனக்கு எதுக்குடா இந்த வம்பு பிரச்சனை எல்லாம்? ஒருத்தன் அடிபட்டு ரோட்ல கிடக்குறான், அவனை தூக்கி ஆட்டோல ஏற்றும் போது அவன் கரையாமல படுது. நான் என்ன பண்ண முடியும்? அது சரி. அது எப்படிடா மாசத்துக்கு 4-5 வாட்டி எவனாவது உன் கண் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துக்கிட்டே இருப்பானா? ஒருத்தன் ரோட்ல விழுந்து கிடக்குறான்னா எல்லாருமே பார்த்துட்டு போவாங்க. நானும் அப்படியே பார்த்துட்டு போவேன். என்ன இந்த மாதிரி காரெல்லாம் நல்ல மனசுக்கார மேல மட்டும்தாமா படம். நீ சொல்றதெல்லாம் எனக்கு என்னமோ நம்பிக்கை. டேய் கார்த்தி, என் பைக் சர்வீஸ்ல இருக்குடா, லேட் ஆகுதுடா, சீக்கிரம் வாடா. டேய் நான் ரெடிடா. வழக்கம் போல அவ தான் லேட் பண்றா. மா ஸ்ரீ ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுமா, கொஞ்சம் சீக்கிரம். பாஸ் கால் பண்ணிட்டே இருக்காரு. வரேன் கார்த்தி. டேய் 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 டேய், ஓ ஷோரூம் பக்கத்துல ஏதாவது லாண்டரி இருந்தாது வா. பை மா. மொத்த 40 பேர் செத்துட்டாங்க தமிழ்நாட்டில் மட்டும். இது முழுக்க முழுக்க நம்ம ஃபால்ட். ஹே சார், டைம் என்னாச்சுடா? டைம் வாட்ச் கட்டல சார். ஒரு வாட்ச் கிடையாது. என்ன ஷர்ட் இது? கலர் கலரா உள்ளுக்குள்ள பனியன் கருவாது. யூத் சார், ஃபேஷன் சார். நீ உட்கார உட்கார உட்கார. அங்க போ, மீட்டிங் முடியறவர் அங்கே என்னது? கமிஷனரா ஸ்கூல் வாத்தியாரா? என்ன? நத்திங் சார். ஓகே ஓகே கைஸ், லெட்ஸ் ஹேவ் எ ரீகேப். இந்த ஆபரேஷன் தான் நாம லாஸ்ட் 6 மாசமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆமணியில் இருக்கிற ரிப்பேர் ஆன கன்ஸ், பிஸ்டல்ஸ், ரைஃபிள்ஸ் இதெல்லாம் நம்ம நார்மலாக உருக்கிடுவோம். அப்படி லிக்விஃபை பண்ற ப்ராசஸ்க்கு நம்ம ஷிஃப்ட் பண்றப்போ யாரோ இல்லீகலா புகுந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் திருடி பார்ட்ஸ் பை பார்ட்ஸா பிரிச்சு ஸ்கேனர், பிரிண்டர், டிவின்னு எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லையும் வச்சு வச்சிருக்காங்க. லாஸ்ட் 1 இயர்ல 100ல இருந்து 150 வெப்பன்ஸ் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 6 மாசமா திருடின வெப்பன்ஸ் எல்லாம் ஒரு பெரிய கன்சைன்மெண்ட்ல ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இதுக்கு எல்லாம் காரணம் இவன் தான், பாண்டியன். ஓகே கைஸ், இந்த ஆபரேஷன்ல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் 2 பேரையும் எவிடன்ஸோட தூக்கணும். சரியா? ஆப்பனன்ட்ஸ் ஆம்டா இருப்பாங்க. தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த ஆபரேஷனை லீட் பண்ண போறது எல்லா வேலையும் நானே பண்ண வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க, எவனை தூக்கணும்? தேவா. தேவா சார், தேவா இந்த ஆபரேஷன் லீட் பண்ணுங்க. ஷூர் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். குட் சாய்ஸ் சார். ஆல் தி பெஸ்ட் சார். கீப் இட் அப். ஜெய் ஹிந்த் சார். ஜெய் ஹிந்த். என்னடா இவன்? ஏய் சாரி மச்சான், இந்த ஆபரேஷன் சத்தியமா நீ தான் லீட் பண்ண போறேன்னு நினைச்சேன். பட் இந்த கமிஷனர் தான். இதுல என்னடா இருக்கு? சரி, இந்த கன்சைன்மெண்ட்டோடைய டைம் அண்ட் லொகேஷனை நாம் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அவனுக்குள்ள ஏற்கனவே இன்ஃபார்மர் ஒருத்தனை செட் பண்ணி வச்சிருக்கேன். அப்பா நல்லா இருக்கேன்டா. அப்பா நாளைக்கு வந்துடுவேன். சரிப்பா, நான் அங்கிள் கிட்ட தரேன்ப்பா. மூர்த்தி, கன்சைன்மெண்ட் எப்போ எத்தனை மணிக்கு வருது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10 மணின்னு பேசிக்கிட்டாங்க சார். சரி சார், உங்களை நம்பி தான் சார் ரிஸ்க் எடுக்கிறேன். ஒரு பொறுக்கியோட புள்ளன்னு எவனும் சீட்டு தரல. என் பையனை ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறீங்க, அதுக்காக பண்றேன் சார். அவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க. நாளைக்கு எனக்கே ஏதாவது ஆச்சுனாலும் என் பையனை விட்டுறாதீங்க சார். நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் மூர்த்தி, நம்புங்க. நீங்க வேலையை மட்டும் கரெக்டா முடிங்க. சரி சார், நன்றி சார். அங்கிள், அப்பா வந்துடுவாங்கல்ல? டேய் டைம் ஆகுதுடா, சீக்கிரம் எடுத்துங்க. பிரபா, இப்போ மாட்டிட்டான்னு நினைக்கிறேன்டா. எப்படா வராங்க? ஹலோ சார், டீலிங் நடக்கல சார். நம்ம இன்ஃபார்மர் வேற மாட்டிக்கிட்டான். அப்ப நீங்க உள்ள இறங்காதீங்க. Just abort the mission. Guys, the mission has been compromised. அவங்க பொருள் எங்க கொண்டு போறாங்க நான் ஃபாலோ பண்றேன். நீங்களே கிளம்புங்க. என்கிட்டயே சோறு தின்னுட்டு போலீஸ்காரனுக்கு துப்பு கொடுக்குறியா? டேய் சீக்கிரம் ஏத்துங்கடா, போலீஸ்காரங்க வந்துட போறாங்க. டேய் எல்லாரும் கிளம்புங்க. எங்கிட்டே கட்டியா உன் பையன் உன் குடும்பம் மொத்தமா தூக்குறா. ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டானா? ஏ தேவா, பிரபா காணோம்டா. வாட்?
டேய் பிரபா, டேய் நான் சொல்றத ஒழுங்கா கேளு. நீ அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத. இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ்ல இன்ஃபார்மர்ஸ் ஆவறதெல்லாம் சாதாரணமான விஷயம் தான்டா. உங்களை நம்பி தான் சார் ரிஸ்க் எடுக்கிறேன். அப்பா வந்துருவாங்கல்ல? டேய், நீ இன்ஃபார்மரை தான் பார்க்குறேன். நான் அவனை ஒரு குழந்தைக்கு அப்போ நான் பார்க்குறேன். டேய், நீங்க மாதிரி அவசரப்பட்டனா உன் வேலையே போயிடும். மயிரா போச்சு. டேய் டேய் பிரபா சொல்றது கேட்டா. பார்ட்ஸ் பை பார்ட்ஸா பிரிச்சு எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லயும் வச்சு வச்சிருக்காங்க. போலீஸு ஒழுங்கா கண்ணை கீழே போட்டு ஓடிடு. உனக்கு இவன் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். போல போட்டுருவோம் இவனை. கண்ணை கீழே போடுறான், கண்ணை கீழே போடுறான். Shoot him! போலீஸாக இருந்ததுனால தான் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னாருங்க அப்பா. அதனால தான் பிரபா சொல்கிறேன், இந்த காக்கி யூனிஃபார்மை பற்றின நினைப்பே உனக்கு வரக்கூடாது. கடைசி உங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றிட்டு இல்லடா, சைன் பண்ணிட்டு கிளம்பு. ஓகே, ஒரு லாஸ்ட் சான்ஸ். இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் திரும்ப வருதுன்னா நீ டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுவியா இல்லை உன் சென்டிமெண்ட்டை சூஸ் பண்ணுவியா? ஓகே, டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுவேன்னா இதை கிழிச்சு தூர போட்டுட்டு சாரி சொல்லிட்டு போ. இல்லை சென்டிமெண்ட்டை தான் சூஸ் பண்ணுவேன்னா இதில் கையெழுத்து போட்டுட்டு வெளியில் போ. அந்த இன்ஃபார்மர் என்ன நம்பி வந்தோம் சார், அப்படியெல்லாம் விட்டு ஓடிட முடியாது. சத்யமூர்த்தி சார், உங்களுக்கு அல்சைமர். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸை மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் டிமென்ஷியா. கிளினிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஒரு நர்ஸ் சம்ஒன் உங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிற மாதிரி தேவைப்படும். டாக்டர், அப்பாவுக்கு ஒரு 25 வருஷம் முன்னாடி தலையில் அடிப்பட்டது. ஒரு வேளை அது காரணமாக இருக்கலாமா? தலையில் அடிப்பட்டதுக்கப்புறம் த ஸ்ட்ரெஸ் ஹி ஹஸ் அண்டர்கான், அதான் காரணமாக இருக்கும். அந்த ஆர்ட் அண்ட் மியூசிக் தெரப்பி இப்போ ஃபாலோ பண்ணுறீங்கல்ல? பண்ணுறோம். குட். அவருக்கு பிடிச்ச பழைய பாட்டை கேட்குறதுனாலையும் அவருக்கு ஞாபகம் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வரைகிறதுனாலையும் அவர் ஞாபகம் மறதி கம்மியாக வாய்ப்பு இருக்குது. நான் போயிட்டு வரேன்ப்பா. பிரபா பா, உங்கள் அம்மாவோடைய பர்த்டே இந்த மாதமா அடுத்த மாதமா?
அவட்ட கேட்ட அவ கோச்சுக்குவா. நீ சொல்றியா? இது என்னோட பர்த்டே. மறந்துடுவோமே நினைக்காதப்பா. ஞாபகம் இல்லைன்னு இதை பாரு. வரப்பா. அடுத்தது என்னன்னா, இது வரைக்கும் நம்ம மேல இருந்த எல்லா கேஸையும் அழிச்சிட்டோம். கமிஷனர் ஆஃபீஸ் உள்ள புந்து எவிடன்ஸ் எரிச்சது மட்டும்தான் இப்ப பெரிய கேஸ். இதை யாராச்சும் ஏத்துக்கணுமே சேது. உன் பொண்டாட்டி பிள்ளைங்களா என்கிட்ட தான் இருக்காங்க சேது. அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். என்னையே தேடுற? அதான் வேலையை விட்டு தூக்கிட்டல. என் வீட்டுக்கு எனக்கு வழி தெரியும், நான் போய்க்கிறேன். வண்டியில ஏறுங்க, மழை வர பற்றி. வா, அது ஏறு. வேலையை விட்டு தூக்கிட்டு வண்டி எடுத்துன்னு வந்துட்டாரு. டேய், நானா உன்னை வேலையை விட்டு தூக்குனேன்? நீ தானே சைன் பண்ண. சரி, நீ எதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த? அதை சொல்லு. எங்க அப்பா ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் சார். மற்றவங்க கண்ணுக்கு அவர் தோத்து போன போலீஸாக தான் தெரிகிறார். நான் ஒரு நல்ல போலீஸ் ஆகி எனக்கு விழுத ஒவ்வொரு சொல்லிட்டும் அவருக்கு விழுந்ததாக இருக்கட்டுமே நினச்சி தான் சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தேன். ஆனால் நீங்கள் தான் என்னை நல்லா செஞ்சிட்டீங்களே. ஓகே, கூல். அந்த கடையில் காஃபி ரொம்ப நல்லா இருக்கும். நாட்டு சக்கரையில் காஃபி. ரிட்டையர் ஆகிற டைமில் கடை போட்டு செட்டில் ஆகிட்டீங்க போல. சரி, என்னையா சார் நீங்கள் கூட்டின்னு வந்தீங்க? சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. காஃபி? தேங்க்ஸ்ண்ணே. அதை குடிச்சிட்டு சொல்லுங்க. அது என்ன அது? எஸ் சார், நான் கொடுத்தது கபசர காபி சார். இப்படித்தான் எல்லாத்துக்கும் கொடுத்து யாரையும் வர விடுறதில்ல. நிலவேம்பு சூப்பு கொண்டு வரேன், நல்லா இருக்கும். இந்த கடை பக்கம் எட்டி பாத்திரக்கூடாது. இந்த பேப்பர் படி. இந்த கர்மத்தை குடிக்கிறது இது படிக்கலாம். ஒரு அப்பாவையும் மகனையும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நம்ம போலீஸே சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்காங்க. தெரியும் சார், படிச்சிருக்கேன். தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபைல் பண்ணப்பட்ட கேசஸ்ல 340 கேசஸ் நம்ம போலீஸே பண்ணிருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் ஏன் இவ்வளவு மோசமா போச்சுன்னு உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி நல்ல போலீஸை வேலையை விட்டு தூக்குனீங்கன்னா வேற எப்படி இருக்கும் சார்? ஒரு காஃபி குடிக்கலாம் தானே கூட்டின்னு வந்தீங்க. ஏன் சார் இந்த மாதிரி இத்து போன எடுத்து கூட்டின்னு வந்து தேவையில்லாதெல்லாம் பேசிருக்கீங்க? சரி,
இந்த இடத்த இந்த ஆளுங்களெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? யோ 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 யோ. பண்ணு வேணுமாடா? ஏதோ வீணா போன குடும்பம் பொழைக்க வழி இல்லாமல் காலத்தை ஓட்டுறதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சு நடத்துறானுங்கன்னு தெரியுது. இதை தெரிஞ்சுட்டு நான் என்ன சார் பண்ண போகிறேன்? இவங்கெல்லாம் அண்டர் கவரில் இருக்கிற போலீஸ்ன்னு சொன்னா நம்புவியா? அன்னைக்கு உன் டீமில் போலீஸ் புரோட்டோக்காலை எல்லாரும் பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறப்போ வேலையே போனாலும் பரவாயில்லன்னு ஒரு சாதாரண மனுஷனை பற்றி சிந்திச்சல, அதே மாதிரி தான் பொதுமக்களுக்காக சிந்திச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டவங்க தான். சிட்டியில் இருக்கிற 129 போலீஸ் ஸ்டேஷனுடைய வீடியோ அண்ட் ஆடியோவை இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு வீடு சுத்தமாக இருந்தால் தான் தெரு சுத்தமாக இருக்கும், தெரு சுத்தமாக இருந்தால் தான் நாடு சுத்தமாக இருக்கும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சுத்தமாக இருந்தால் தான் அதை சுற்றி இருக்கிற 5 கிலோமீட்டர்ஸ் ஏரியாவும் சுத்தமாக இருக்கும். அசிஸ்டன்ட் கமிஷனர்ல இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாருடைய மொபைல் ஃபோனையும் இங்கே ட்ராக் பண்ண முடியும். ஸோ பிரபா, அவனோட டியூட்டி மானிட்டரிங் அண்ட் ரிப்போர்ட்டிங். சிட்டியில் எந்த போலீஸ் எங்கே தப்பு பண்ணாலும் நீ எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நீ போலீஸின் வெளியே தெரியவே கூடாது. ஸோ வெல்கம் டு த இன்டர்னல் அஃபேர்ஸ். இனிமே உனக்கு இங்கே தான் வேலை. இந்த ஹோட்டல் தான் உனக்கு போலீஸ் ஸ்டேஷன். முடிஞ்சா சார் ப்ளீஸ் சார், அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம் இருக்கு சார். வீட்டில் தெரிஞ்சா அசிங்கம் ஆயிடும் சார். தயவு செஞ்சு அந்த வீடியோ டெலீட் பண்ணிடுங்க சார். ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்குறேன் சார். சொன்னா நீ கேட்க மாட்ட. இரு, உன் வீடியோ எடுத்து நெட்ல விடுறேன். எப்படி விடுவா சார்? ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். என் போனை பார்த்த ஏய், நீ தானே அந்த அங்கிள் போனை திருடுன? நீ தான்டா திருடுன, எனக்கு தெரியும். என்னடா பாக்குற? திருடா. நான் இல்ல திருட. திருடா திருடா திருடா. நான் திருடினா ஏன் ஜோப்ல தான் இருக்கற. நீ என்ன செக் பண்ணி வர? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தான் திருடுன. திருடு. ஏய், பாய முடு. நான் குத்துறேன். திருட கத்திட்டு பாத்துறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வா, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் ஸ்டேஷன் யார் சாச்சி? நான் சாச்சி. என்ன பிரச்சனை? நீ பார்த்த மாதிரி அப்படி சொல்லு. ஆமா மேடம், நான் பார்த்தேன். இவன் தான் மொபைல் திருடினான். வாங்க சார், பக்கத்துல ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் போய் இவனை பிடிச்சு கொடுத்துடலாம். போலீஸ் ஸ்டேஷனா? வேணாம் பாபா. இருங்க, இது வேற மாதிரி அப்ரோச் பண்ணுவோம். இந்த மாதிரி கிரிமினல்ல போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனீங்கன்னா காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ஒன்று பண்ணுவோம், இவனை நேரா கமிஷனர் ஆஃபீஸ் கூட்டிட்டு போயிருப்போம். அதான் பெஸ்ட். என்னங்க கிரிமினல்? கமிஷனர் ஆஃபீஸ் தானே? வாங்க போலாம். அதேடி. நோ, இவனை ரிமாண்ட் பண்ணியா? சார், ஐ ஆம் ஹெல்ப்லெஸ். ஐ வாஸ் கார்னர். நீங்க வாங்க, நம்ம வேலை முடிஞ்சது. நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா சார்? நான் சார்கிட்ட இதை எந்த செக்ஷன்ல போடலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். டேய், இங்க வா. போலீஸை மானிட்டர் பண்ண சொல்லி அண்டர் கவர்ல இருக்க சொன்னா பச்சை புள்ளைட்ட போய் மாட்டிருக்கீங்க. இதுதான் நீ வேலை செய்யற லட்சணமாடா? என்ன? இதை பாருங்க, ஏசிபி கருணாகரனோட மொபைல். சின்ன பொண்ணு வீடியோ எடுத்து வச்சிருக்கான். எங்களை பிடிச்சி கத்துறீங்க. அவனை என்ன பண்ணலாம் நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. இதான் என்னோட கார்டு. நான் இங்கே தான் ஒர்க் பண்றேன். பிரபா, நான் இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நீ என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? சரி, ஓகே. சரி, பாய். நிஷா, வா. மஞ்சள் கூட இருந்துட்டு எப்படி பார்க்க சொல்லாதே. இன்னைக்கு நைட் ஒரு கன்சைன்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம்ப்பா. நம்ம பசங்க நீ ரிலீஸ் ஆகிறானுங்க, அவனுங்களை வச்சு முடியும். இவ்வளோ நாள் மைக்கிளுக்கு விசுவாசமாக இருந்ததுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. இப்போ என்ன செய்ய போற? மைக்கிளோட கன்சைன்மெண்ட் இன்னைக்கு நைட் நடக்க போகுது.
அது போலீஸில் மாட்டுச்சுன்னா அவனுக்கு அது பெரிய அடியாக இருக்கும். தாசு எப்படியாச்சும் என்னைய காப்பாற்று. முத்து, இன்னைக்கு மைக்கிளோட கன்சைன்மெண்ட் மாட்டோம், மைக்கிளும் சாவா, அதுவும் உன் கையால. Guys, 100 kgs of cocaine. பெங்களூர் ஹைவேஸ்ல கடத்திட்டு இருக்காங்க. வா, உள்ள வாடா. வா, உட்கார். உன்னை எவன் தோறான்னு பாப்போம். கபடி கபடி கபடி. என்னடா போலீஸ்காரங்க மைக்கேல் சரக்க தூக்கிட்டாங்கல்ல? கபடி 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 கபடி. ஏய், ஓகே நான் கடத்துறேன். இறங்கடா கீழே. கக்க போலீஸ் முடிச்சிட்டானுங்க. இன்னையோட ஆட்டம் முடிஞ்சுதுடா. போடுறா அவனை. போடுறா அவனை. அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைண்ணா, அதுவே ஈஸியாக வந்து மாட்டிக்கிச்சு. ஒரு காட்டுல தான் யாருன்னு தெரிஞ்சுக்காத ஒரு பூனை தான சிங்கம் புலி இனத்தை சேர்ந்த மிருகம்னு நம்பி திமிரோட சுத்திக்கிட்டு இருந்துச்சா. சிங்கம் இருக்கிற காட்டுல சிங்கம் இனத்தை சேர்ந்த மிருகமா இருக்கிறதால மட்டும் பூனைலாம் புலியாவோ சிங்கமாவோ ஆக முடியாது. இப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பூனை யாரு, சிங்கம் யாரு. பிரபா, நீ என்னடா காலாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க? அதான் நம்பர் பிளேட்டோட வந்துருக்காரா? யோ, பாட்டா பத்தியா? படாத பாடு பட போறோம். இதுல பாட்டு வேற. செத்தடி. சார் சார், டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல பூஸ்ட்? சரி உட்காரு. சார், பாதம் பருப்பு. அக்கா, பாதம். ஏய், ஒரு அறிவுங்கிறதே கிடையாதா? போலீஸ்காரன் என்ன தப்பு பண்றான்னு மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் பண்ண வேண்டியது மட்டும் தான் அவனோட வேலை. கரெக்ட் சார். கருணாகர பண்ண தப்புக்கு அவனை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு அவன் வீடு திருப்பி அடிக்கிற? கருணா அடிச்சிட்டானுங்களா? பாரு 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 பாரு. உன்னை அண்டர் கவர்ல வச்சதே உன் ஐடென்டிட்டி வெளியே தெரியக்கூடாதுன்னு தான். அவன் வீடு ஏரியாவில் ஏதாவது சிசிடிவி இருந்து அதுல உன் வண்டி நம்பர் ரெக்கார்டா இருந்தா என்ன பண்ணுவ? உன்னோட கவர் ப்ளோ ஆச்சுதுன்னு அக்யூஸ்ட் எவனு தேவையில்ல. போலீஸ் ஒருத்தம் போதும். உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். உனக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியலடா. ஓகே, தெரிஞ்சிச்சு சார். நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. எந்த வேலைக்கு நீ லாய்க்கு இல்லடா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நீ சுட்டு போட்டா கூட திருந்த மாட்டேன். என்ன ஜென்மடா நீ? ஓனர் மாவு தானே கொட்டிச்சு. அதுல என்ன இப்போ இடியாப்பம் செஞ்சு நீங்க போங்க ஓனர். ஏய், நீங்க என்ன இந்த பக்கம்? யாரா இவன் ஒன்னு திட்டிட்டு இருக்கான்? அவர் ஓனர், அவர் மாவு கொட்டிருச்சேன்னு ஃபீல் பண்றாரு. அதுல ஒரு மேட்டர் இல்ல. நீங்க என்ன இந்த பக்கம்? டேய், இன்னைக்கு எங்க வெட்டிங் ஆனிவர்சரிடா, மறந்துட்டியா? என்ன பிரபா? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. Thank you. டேய், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்ஸ் டா. வாங்களே, எதனா நல்ல ரெஸ்டாரண்ட் போயிட்டு அப்படியே டின்னர் சாப்பிட்டு சில் பண்ணலாம். ஏய், இது ரெஸ்டாரண்ட் தானே, இங்கே சாப்பிடலாம்ல? ஏன் நல்ல ரெஸ்டாரண்ட் இல்லையா? என்னங்க சொல்றான் இவன்? இதுவும் ரெஸ்டாரண்ட் தான். வாங்க, இங்கே சாப்பிடுவோம். போங்க போங்க. ஏய் தம்பி ஒரு நிமிஷம்.
நானும் பார்க்கறேன் என் தம்பியை திட்டிட்டு இருக்க. நான் யாரு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்ல, நானே சொல்றேன். காசிமேடு ரவி தெரியுமா? ரவுடி. அவனுக்கு ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அவனும் அக்செப்ட் பண்ணிட்டான். இந்த விஷயம் என் தம்பிக்கே தெரியாது. அத மாதிரி ஐட்டக்காரங்க நம்மளாம் போற்ற போற. கிளம்பு கிளம்பியா? ஐயா சில்லி ஃபெலோ. அந்த ஆள்கிட்ட என்னடா சொல்ற? உண்மையே சொன்னேன். கவலையே படாத, இனிமே உன்னை திட்ட மாட்டான். சின்ன பையன் பயந்துட்டான். நீ வந்து உட்கார்ற. ஓனர்னா திட்டலாமா? அதானே. டேய், இவங்கிட்ட ஏன்டா வேலை செய்யற? மொத்த குடும்பமே பைத்தியக்காரனுங்க போல. என்னடா இப்படி திட்டுறா உன்னை? ஏன்டா நல்ல நாளும் அதுவும் கண்டவங்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்க? ஆனிவர்சரி தானே? ஆமா. ஜமாச்சிடலாம். எங்க கடையோட ஸ்பெஷலே ஒரு விஷயம், மெனு கார்டே கிடையாது. கஸ்டமரோட ஃப்ரீடம் தான் எங்க பாரத விலாஸோட எய்ம். சார், உங்களுக்கு எந்த ஹோட்டல் பிடிக்குமோ அந்த ஹோட்டல் பேரை சொல்லுங்க, அந்த டேஸ்ட் நாங்க கொடுப்போம். ஓ ஏங்க, அன்னைக்கு நம்ம அந்த மெயின்லேண்ட் ஹாங்காங் ஓகே அந்த மாதிரி சூப் வேணுங்க. கேக்குதியா? என்ன சூப்னு சொல்லியா? என்ன சூப்? டொமேட்டோனா ஓகே. டொமேட்டோடா? டொமேட்டோ இல்ல, மஷ்ரூம் ஆர்டர் பண்ணலாம். ஓகே. யோ, டொமேட்டோ மஷ்ரூமாயா? மஷ்ரூம் தான். மெயின்லேண்ட் மஷ்ரூம் சூப் ஒன்று. ஓகே, வந்துருமா? வந்துரும். ட்ரை பண்ணி பாப்போம். ஐயோ, அக்கா 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 அசைட உள்ள வரா. கட்டக்கு பிடிக்க அவனை. கரெக்ட்டா வாக்க போலே வா. நீயே காட்டி குடுற போலே ஓவர் ஆக்டிங் பண்ணாத. அம்மா மஷ்ரூமா? பாத்து விழுந்துறாத. How do you? போமா. அதே சினிமா ட்ரை பண்ணி. வாடா. மஷ்ரூம் சூப் ரெடி. என்னமோ இவனே போட்ட மாதிரி கொண்டு கொடுக்குறான். நெக்ஸ்ட் மெயின் கோர்ஸ் சொல்லிடுவோம். சொல்லுங்க. நான் ஓஎம்ஆர் நாவலூர்ல 42 கிலோமீட்டர்ஸ். யோ, ஒரு மணி நேரம் ஆவியா? 1 hour ஆகும். பரவாயில்லைங்களா? எதுக்கு? டிராஃபிக் நம்ம எடுத்து வரணும்ல. இல்லடே, 42 கிலோமீட்டர். அங்க இருந்து அப்படியே அந்த டேஸ்ட் எடுத்துட்டு வர வேண்டாமா? நியாயமான பேசுனா. இங்க ஏதாவது பக்கத்துல இருந்தா கடை சொல்லுங்களேன். அந்த கடை போய் பேச நல்லா இருக்கும். தேங்க்ஸ் டா. டே கார்த்தி, அண்ணி என்ன டல்லா இருக்காங்க? பிரபா, இது எங்களுக்கு 10th வெட்டிங் ஆனிவர்சரிடா. இன்னும் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ஃபேமிலின்னு இருக்கோம். 2-3 டைம்ஸ் ஐவிஎஃப்பும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. குழந்தை நிற்கலை. வெளியும் சொல்ல முடியல, எங்களுக்கு நாங்களேயும் ஆறுதல் சொல்லிக்க முடியல. ஒன்றும் இல்லை. பயப்படாதம்மா. என்னம்மா, குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்ணுறியா? எனக்கும் குழந்தை எல்லாம் பிறந்தது. அது வளர்ந்து ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டு அதுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டாங்கம்மா. பார்வை இல்லாதவனுக்கு நம்ம வெளிச்சத்தோட அருமை தெரியும். அது மாதிரி அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். ஒன்று மட்டும் சொல்கிறேம்மா, நம்ம வயிற்றுல பிறந்தாதான் அதுக்கு குழந்தைன்னு இல்லைம்மா. டேய், யாராவா? கார்த்தி இரு. உனக்கு பிறகுற குழந்தை உன்னை விட்டுட்டு தனியா போயிடலாம். ஆனா யாருமே இல்லாத ஒரு குழந்தைக்கு நீ அம்மா ஆயிட்டா அந்த குழந்தை சத்தியமா சாகிற வரைக்கும் உன்னை விட்டு போகாதுமா. உன்னை விட்டு போகாது. நான் என்ன தப்பு பண்ண தெரியலப்பா. சாரி. என் புள்ள என்ன விட்டுட்டு போயிட்டாப்பா. சாரி. பரவாயில்ல. என் புள்ள என்ன விட்டுட்டு போயிட்டாப்பா. நாம பெத்தாதான் நம்ம புள்ள. அவர் சொல்ற விதம் கொஞ்சம் ஹாஷா இருந்தாலும் அவர் சொல்ற விஷயம் கரெக்ட் தான் தோணுது. உங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் வேணுமா, இல்லை
உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்களா?